ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ரொமோ வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா என்ன பேசுனாங்களோ அதை அப்படியே இங்கே வந்து ஒப்பிக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. அதாவது வார கடைசியில் நாம் என்ன பேச போகிறோன்ற ஒரு தெளிவு அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா திவ்யாவை கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் செம்மையாக அழுதுருப்பாங்க, விஜய் சேதுபதி என்னை வச்சு செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து நம்ம பிரஜன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என்னை வச்சு செய்வார் கண்டிப்பான்னு. நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கேட்டுருப்பாரு. இல்லை குரூப்பிசம், அதாவது குரூப்பிசம் உடைக்க போகிறோன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே அந்த குரூப்பிசம் தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியுது அவங்க பண்ணது தப்புன்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும், எப்போ கண்ணை மூடணும், அதை பற்றின ஒரு தெளிவு இருக்குன்றாங்க. அடுத்தது அப்புறம் பார்த்தா சரிங்க, நீங்கள் எப்போ உங்களுடைய ஆட்டத்தை ஆட போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதை பற்றின தெளிவு இல்லைன்றாரு. ஒருவேளை அரோரா பற்றி சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் தோணுது. அதேமாதிரி இந்த வீடு முழுக்க அவ்வளோ கண்ணாடி இருக்குது. ஏதாவது ஒரு கண்ணாடியில் அவங்க மூஞ்சை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க யார், அவங்க இந்த வீட்டில் என்னவா இருக்காங்க தெரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதுவும் தெரியாது. வாங்க நம்ம காட்டுவோன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த ப்ரோமோவில் கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, இந்த மாதிரி கொடுக்கறத விட்டுட்டு இன்னும் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை கொடுத்தா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்றது தான் என்னோடய கருத்து. ஏன்னா இது நல்லா இருக்குது, இது ஒரு பொடி வச்ச மாதிரி இருக்குது. இந்த இது எப்படி இந்த வேக்கப் சாங் மாதிரி, அந்த வேக்கப் சாங்கில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பொடியை வச்சு தான் பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மூஞ்சி அவங்களே பார்க்கணுன்னு சொல்லும்போது வந்துட்டு, ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு பெருசாக ஹைலைட் ஆனது சாம்பார் ஸ்குவாட் மட்டும்தான். அப்புறம் விக்ரமோட விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கனி மெயின் இந்த வாரம் சம்மந்தப்பட்டது. சாண்ட்ரா கனி விஜய் படத்தில் பெருசாக வரல. சாண்ட்ரா கனி திவ்யா இவங்க 3 பேரும் மையப்படுத்தி தான் அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி சரியான ஒரு சரவடி காத்துட்ருக்கு. சாண்ட்ரா கண்டதில் மாற்றிக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த ஜெயிலுக்கு போனப்பே வந்து பிக் பாஸ் செம்ம டென்ஷனாக தான் ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வேறு லெவலில் மாசான சம்பவம் இருக்குது போல இருக்குது. பாவம். ஆனால் நான் வந்து சாண்ட்ராவோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எவ்வளவு நெக்கலாக இப்போ இந்த சிறையில் ஜெயிலில் இருக்கும்போது திவ்யாவும் கலாய்க்கிறாங்க, திவ்யாவும் சாண்ட்ராவும். ஆனால் விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் பாருங்கள் பம்மிக்குன்னு இருப்பாங்க, அடிப்பு அரைக்கி. அதனால தான் பேர் வாங்கியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.